சரியான சம்பவம் நடந்துச்சுங்க. வீடியோ போக போக சொல்கிறேன். ஸ்கிப் பண்ணி பார்க்காதீங்க, புரியாது. வீடியோ ஃபுல்லாக பாருங்க, அப்பதான் புரியும். சரி, இன்னைக்கு காவு விசஸ் மாவு பார்ப்போமா? காலையிலேயே மாப்பிள்ளை தோசை சுட ஆரம்பிச்சு. ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு, இருந்தாலும் பரவாயில்ல பார்ப்போம். 2 மாவு எடுத்து, பெரிய வட்டமாகவும் இல்லாமல் சின்ன வட்டமாகவும் இல்லாமல் நடுவாக்கா ஒரு வட்டத்தை ஊற்றி அதில் பரபரன்னு இட்லி இப்படியே தூவி அதில் கொஞ்சம் பட்டர் போட்டு எல்லா பக்கத்தும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி கொஞ்ச நேரம் வேக விட்டு ஒத்துனாப்புல இங்கிட்ட ஒரு பரட்டு அவ்வளோதான். கம மன பொடி தோசை ரெடி. அடுத்து இங்கே மதிய சாப்பாட்டுக்கு சாம்பார் ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு. நீங்கள் கேட்கலாம், காலை சாப்பாட்டுக்கு எப்போ தானே தோசை ஊற்றி முடிச்சிங்க, அதுக்குள்ளே மதிய சாப்பாட்டுக்கு சாம்பார் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, ரொம்ப லேட் ஆகல. காலைக்கும் மதியானத்துக்கும் நடுவில் நாங்கள் சமைச்சிக்கிட்டு இருக்கோம், அதனால உங்களுக்கு அப்படி தெரியுது. என்ன சாம்பார் வைக்கலான்னு எங்கள் மூளையெல்லாம் கசக்கி புளிஞ்சி வேர்வையெல்லாம் சிந்தி ஒரு வழியா என்ன சாம்பார் வைக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டோம். என்ன சாம்பார்னு தானே யோசிக்கிறீங்க? யாருக்கும் தெரியாத, யாராலையும் பண்ண முடியாத சுரக்காய் சாம்பார். சரி, இந்த சாம்பாரை யார் வைக்க போகிறதுன்னு பார்த்தா வேற யாரும் இல்லை, நம்ம அண்ணாத்தை தான். என்னென்ன பண்ண போகிறாருன்னா, சுரக்காய் சாம்பார் வித் தவா ஆனியன் ஆம்லேட். இந்த தவா ஆனியன் ஆம்லேட் வீடியோ தனியாக போடுறேன், சரிங்களா? ஏன்னு கேட்டால், இந்த கண்டென்ட் வீடியோ போடுறவங்களாம் எப்படி தான் போடுறாங்கன்னு தெரியல. டெய்லி எடிட் பண்ணி இந்த வாய்ஸ் ஓவர் கொடுக்கறதுக்குள்ள பாதி உயிர் போயிடுது. இந்த வாய்ஸ் ஓவர் கொடுக்குறப்ப வளவளா பழக்கம் வாய் வேற வளருங்க. அதுலேயே 10 டேக்கு 15 டேக்கு போயிடுது அந்த வாய்ஸ் ஓவர் வீடியோக்கு மட்டும். அப்போதான் சமைச்சிக்கிட்டு இருக்கப்ப டமால்னு ஒரு சவுண்டு. என்னாச்சு என்னன்னு தெரியலையே, ஈரான்காரன் குண்டு போட்டானா என்னான்னு தெரியலையான்னு தடாபுடான்னு ஓடணும். அந்த கிளிப்பு ஃபுல்லாக என்னால் எடுக்க முடியலங்க, அதை கட் பண்ணிட்டேன். அந்த சத்தம் என்னான்னு போய் பார்த்தா அது வேற ஒன்றும் இல்லை, நம்ம தம்பி பைய பார்த்த வேலை தான். என்ன பண்ணிட்டு அப்படி பக்கத்து ரூமுக்காரன் அடுப்பில் பருப்பை வச்சுட்டு வாடான்னு சொன்ன பாவத்துக்கு அடுப்பை பற்ற வச்சு கேஸ் லைட்டரை அடுப்புக்கு கீழேயே வச்சுட்டான். அது என்ன ஆயிடுச்சு, ஹீட்டில் தம்மாலு வெடிச்சிருச்சு. நாங்கள் என்ன நினச்சோம், குண்டு தான் எவனும் போட்டு விட்டான் நாட்டுக்கு, போச்சுடா நம்மலாம் காலிடான்னு நினச்சோம். நாங்கள் அப்படி நினைக்கிறதுக்கும் ஒரு காரணம் இருக்குது. அப்படி ஒரு சம்பவம் ஒரு பையன் பண்ணிவிட்டு போயிட்டா. அப்படி அதை பற்றி பேசுனா இன்னொரு வீடியோவே போடலாம், அந்த அளவுக்கு இருக்காது. அதுக்கு நான் தனியாக இன்னொரு வீடியோவில் போடுறேன். சரி, மேட்ருக்கு வருவோம். முதல்ல ஒரு சட்டியை வச்சுட்டு எண்ணெயை ஊற்றி கடுகு உளுந்த பருப்பு கருவேப்பிலை எல்லாம் போட்டு தாளிச்சிட்டு அது வெங்காயம் தக்காளி பூண்டு இதெல்லாம் போட்டு வணக்கிட்டு சுரக்காவை அவங்களுக்கு தேவையான சைஸுக்கு கட் பண்ணிக்கிட்டு மொத்த சுரக்காவையும் சட்டி உள்ள இறக்கி கரண்டியை விட்டு கிண்டி நம்ம வேக வச்ச பருப்பு எடுத்து இதில் ஊற்றிடணும். அம்மா, அவங்களே எல்லாத்தையும் கிண்டிட்டாங்களே, கூட இருந்து நீ என்னத்தை கிண்டுனேன்னு கேட்காதீங்க. நான் தான் உங்களுக்கு சமைக்கவே கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். நான் தான் ஆல்ரெடி ஒரு வீடியோலையும் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், என்ன செஃப் தாமு மாறினேன். இதை அவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்கணும். வீடியோ மட்டும் பார்த்துட்டாங்க, சோத்துல விஷம்தான். அவ்வளோதாங்க. பருப்பு எடுத்து கவுத்துப்பிட்டு கிண்டிட்டு எவ்வளோ நேரம் உங்களுக்கு தேவையோ கொதிக்க வச்சுக்கோங்க. கொதிக்க வச்சுட்டு கொத்தமல்லியை பரபரன்னு தூவி சுரக்காய் சாம்பார் ரெடி.